வெல்கம் டு ஃபெம் கோச்சர் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைட்டட் கார்னர் ஸ்டிச். இதெல்லாம் இந்த ஸ்டிச் வந்து பிளாங்கெட் அண்ட் கார்னர்ஸ்க்கெல்லாம் யூஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 1/2 inch ஒரு 1/4 inch அந்த இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட் அயர்ன் பண்ணிக்கிறோம். அயர்ன் பண்ணிவிட்டு அதை இப்போ வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து 1 inch எவ்வளோ உங்களுக்கு அகலம் வேணுமோ அந்த அகலம் வச்சுட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 inch கிட்ட வச்சுருக்கேன். 1 inch வச்சு டபுள் சைடும் 2 சைடும் வச்சு அயர்ன் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு 1/2 inch பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 1 inch பண்ணி அயர்ன் பண்ணுறோம். அந்த லைன்ஸை வச்சு இப்போது நம்ம வந்து 2 சைடுமே 2 inchக்கு, அதாவது 1 inch எடுத்துருக்கோன்னா 2 inchக்கு மார்க் பண்ணி இந்த கார்னர்லேயும் இந்த சைட்லேயும் 2 சைட்லேயுமே 2 inchக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் பண்ண போகிறோம். லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைட் திருப்பி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த லைனோடு சேர்த்து அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த கார்னரை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். எக்ஸஸை இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பினோன்னா நமக்கு இப்போ நம்ம உள் பக்கமாக திருப்பினோன்னா நமக்கு இந்த கார்னர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு அயர்ன் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணோன்னா நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த லைனில் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கார்னர்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. மைட்டட் கார்னர் ஸ்டிச் எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி நிறையா ஸ்டிச்சஸ் இன்னும் கற்றுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.